ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது 11th ஹிஸ்ட்ரி. அதில் லெசன் 6 மௌரியருக்கு பிந்தைய அரசியல் அமைப்பும் சமூகமும் அப்படின்ற லெசனுக்கான ரீடிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது நம்ம எல்லாமே பார்க்க போகிறது கிடையாது. நமக்கு தமிழகத்தில் இருக்கிறது மட்டும் பார்த்தா போதும். எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, தமிழக அரசாட்சிகள். நாட்டின் வடபகுதியில் நிகழ்ந்து வந்த அரசியல் மாறுதல்களால் தென்னிந்தியா பாதிக்கப்படாமல் இருந்தது. பொது ஆண்டு முதல் நூற்றாண்டு வாக்கில் நவீன ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கிய தக்காண பகுதியில் சாதவாகன ஆட்சி நிறுவப்பட்டது. இது மௌரியர்களின் மையப்படுத்தப்பட்ட பேரரசைப் போல இருக்கவில்லை. அதோடு சாதவாகர்களின் மாகாண ஆட்சியாளர்கள் கணிசமான அளவுக்கு தன்னாட்சி உரிமை பெற்றிருந்தனர். வடக்கே பேரரசுகள் விரிந்து பரந்த பேரரசுகள் தலைத்தோங்கியதற்கு மாறாக தமிழ் பகுதியின் அரசியல் நிலப்பரப்பு சிறு சிற்றரசுகளாக துண்டுபட்டிருந்தது. தமிழ் பகுதி மதுரையை தங்களின் தலைநகரமாக கொண்டு பாண்டியர், உறையூரை தற்போதைய திருச்சியின் ஒரு புற நகர் தங்களின் தலைநகரமாக கொண்ட சோழர், வஞ்சியிலிருந்து அதாவது நவீன கால கரூர் நகரம், வஞ்சியிலிருந்து சேரர் என மூவேந்தர்களால் ஆளப்பட்டது. பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டிலேயே மௌரிய அரசர்கள் தமிழ் மூவேந்தர்களை அறிந்திருந்தனர் என்பது நாம் அறிந்ததே. மேலும் அசோகரின் 2வது பாறை கல்வெட்டாணை அவர்களது தனது பேரரசின் எல்லையிலிருந்த அரசுகள் என்று குறிப்பிடுகிறது. மேலும் அவற்றுடன் சிறிய பகுதிகளை ஆட்சி செய்த பல போர் பிரபுக்களும் சிற்றரசர்களும் இவர்கள் வேளிர் என குறிப்பிடப்படுவர் இருந்தனர். பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு தொடங்கி பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதியைச் சேர்ந்த சங்க இலக்கியம் என்று அறியப்படுகிற தமிழ் இலக்கியங்களின் தொகுப்புகளிலிருந்து தமிழ் பகுதி குறித்த விரிவான தகவல்களை பெற முடிகிறது. இவற்றுடன் ஓரளவு பிற்காலத்தில் இயற்றப்பட்ட சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய காப்பியங்களையும் சேர்த்து கொள்ளலாம். தமிழ் பகுதியுடன் மேற்கொள்ளப்பட்ட மிக பெருமளவிலான வணிகம் ரோமானிய கிரேக்க வரலாற்றாளர்களிடத்திலும் புவியியலாளர்களிடத்திலும் ஒரு பெரும் ஆர்வத்தை தூண்டியது. மேலும் அவர்களின் விவரங்கள் தமிழ் சான்றுகளில் விடுபட்டுள்ள குறிப்பான வணிகம் தொடர்பான தகவல்களை நிறைவு செய்வதாக அமைகிறது. பொது ஆண்டு முதல் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு கிரேக்க வரலாற்று ஆவணமான எரித்ரே கடலின் பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரியன் சி, இந்திய கடற்கரையில் இருந்த துறைமுகங்கள், அங்கு நிகழ்ந்த வணிகம் ஆகிய தகவல்களை வழங்கும் மிகவும் நம்பகத்தன்மை கொண்ட சான்றாகும். தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இந்த சான்றுகள் அனைத்திலிருந்தும் பெறப்பட்ட தகவல்களை உறுதி செய்கின்றன. பன்னாட்டு வணிகத்தின் வரையறைகள். பொது ஆண்டின் தொடக்க வாக்கில் 2 முக்கியமான வளர்ச்சிகள் ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்குமான வணிகத்தின் வரையறைகளை மாற்றியமைத்தது. பொது ஆண்டுக்கு முன் கடைசி நூற்றாண்டின் முடிவில் கிரேக்க அரசுகளை அகற்றிவிட்டு மத்திய தரைக்கடல் உலகின் வல்லரசான ரோம் மேலெழுந்தது. மேலும் ரோமானிய குடியரசு பொது ஆண்டுக்கு முன் 27 பேரரசர் அகஸ்டஸின் கீழ் ஒரு பேரரசு ஆயிற்று. அநேகமாக ஐரோப்பாவிலும் வட ஆப்பிரிக்காவிலும் பெற்ற வெற்றிகள் மூலம் குவிந்திருந்த மிக பெரும் செல்வங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ரோம் தான் உலகிலேயே ஆக பெரியதும் செல்வச் செழிப்பு மிக்கதுமான நகரமாகும். ரோமின் செல்வச் செழிப்பு இந்தியாவைச் சேர்ந்த பல்வேறு பொருள்களின், குறிப்பாக தமிழ்நாட்டின் நறுமணப் பொருட்கள் மற்றும் துணி வகைகளின் தேவையை அங்கு பெருமளவிற்கு அதிகரித்து ஒரு பெரும் வணிக விரிவாக்கத்தை ஏற்படுத்தியது. பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் எகிப்திய கடலோடி ஹிப்பாலஸ் என்பவர் அரபிக்கடலில் வீசும் பருவக்காற்றுகள் காலமுறை இயல்புகளை கண்டறிந்தார். இது 2வது வளர்ச்சியாகும். அதுவரை இந்தியாவுக்கும் மத்திய தரைக்கடலுக்கும் இடையிலான கடல் வணிகம் ஆரியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. மேலும் ரோமாபுரிக்கு பெருமளவில் ஏற்றுமதி செய்யப்பட்ட லவங்கப்பட்டை போன்ற பொருள்களின் உற்பத்தி மையங்கள் தென்னிந்தியாவில் எங்கிருந்தன என்பதை பற்றிய அறிவை அரேபியர்கள் ஏகபோகமாக கொண்டிருந்தனர். ஆனால் நேரடி கடல்வழி குறித்த தகவல் அனைவருக்கும் தெரிந்த செய்தியாக ஆனபோது ரோமானிய கப்பல்கள் இந்தியாவின் மேற்கு கடற்கரைக்கு நேரடியாக பயணிக்க தொடங்கின. இதனால் அவர்கள் கடற்கொள்ளையர்களின் பயம் நிறைந்த பயண வழிகளை தவிர்க்க முடிந்தது. மேலும் தரைவழி தடமும் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டது. ஏனெனில் தரைவழி தடத்தில் வணிகர்கள் ஈரானில் பார்த்தியரின் தாக்குதலுக்குள்ளாகும் வாய்ப்பு இருந்தது. அதிகரித்த வண்ணமிருந்த ரோமானியரின் தேவைகளும் இந்தியாவிற்கான நேரடி கடல்வழி திறப்பும் இணைந்ததின் இறுதி விளைவாக இந்தியாவிற்கு வரும் கப்பல்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவுக்கு உயர்ந்தது. ஆண்டொன்றுக்கு 20 கப்பல்கள் என்பதிலிருந்து ஏறக்குறைய அன்றாடம் ஒரு கப்பல் என்பதாக அதிகரித்தது.
நெக்ஸ்ட் தமிழகத்துக்கும் ரோமுக்கும் இடையிலான வணிகம். ரோம் ஒரு குடியரசாக இருந்தபோதே ரோமுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான வணிகம் செழித்திருந்தது. அக்காலத்தைச் சேர்ந்த ரோமானிய நாணயங்களும் கலைப்பொருள்களும் இந்தோ ரோமானிய வணிக நிலையம் என்று கூறப்பட்டு வந்த புதுச்சேரிக்கு அருகே உள்ள அரிக்கமேட்டில் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. பொது ஆண்டு முதல் நூற்றாண்டு முன்னர் ரோமானிய கப்பல்கள் இந்தியாவின் மேற்கு கடற்கரையை தாண்டி குமரி முனையை சுற்றி கொண்டு பயணப்பட முடியவில்லை. எனவே மேற்கு கடற்கரையிலிருந்து துறைமுகங்களே இவ்வணிகத்தில் ஈடுபட்ட முக்கியமான துறைமுகங்களாக இருந்தன. மேற்கு கரையிலிருந்து ரோமானிய வணிகர்கள் நிலவழியே பாலக்காடு கணவாயை கடந்து கிழக்கே உள்ள உற்பத்தி மையங்களுக்கு வந்தனர். கொடுமணல் ஈரோடு, படியூர் திருப்பூர், வாணியம்பாடி வேலூர் ஆகிய இடங்கள் ரோம் நாட்டில் அதிக தேவையில் இருந்த ஒரு நவரத்தினக்கல்லான கோமேதகம் கிடைக்கிற சுரங்கங்கள் இருந்தன. எங்கெங்க? கொடுமணல் ஈரோட்டில், படியூர் திருப்பூரில், வாணியம்பாடி வேலூரில். சரியா? நவரத்தினக்கல் கோமேதகம். மேலும் ஈரோடு அருகே உள்ள சென்னிமலையில் உற்பத்தி செய்யப்பட்ட இரும்பும் எஃகும் ரோமாபுரிக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. உருக்காலை மற்றும் உருக்கேற்றங்கள் இங்கே அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதனால்தான் முற்பட்ட காலத்திய ரோமானிய நாணயங்கள் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கரூர் மாவட்டங்களில் அதிக அளவில் கிடைப்பதை காண்கிறோம். பொது ஆண்டு முதல் நூற்றாண்டின் முடிவில் ரோமானிய கப்பல்கள் தமிழகத்தின் கோரமண்டல், அதாவது சோழ மண்டலம் என்பதன் திரிபு எனப்படும் கிழக்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்களுக்கு பயணிக்க தொடங்கின. மேலும் இந்த துறைமுகங்களில் பலவும் பெரிப்ளஸ் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேற்கு கடற்கரையில் அமைந்திருந்த முக்கிய துறைமுகங்கள் நவுரா, அதாவது கண்ணனூர், தொண்டி, பொன்னானி ஆகியனவாகும். இவை சேர மன்னர்களால் ஆளப்பட்ட தமிழ் நிலப்பரப்பின் வடக்கு எல்லையில் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. முசிறி அல்லது முசிறிஸ் என்பது மேலும் தெற்கே அமைந்திருந்த ஒரு முக்கிய துறைமுகமாகும். இது பாரம்பரியமாக கொடுங்கலூர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. அண்மையில் முசிறியில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு இத்துறைமுகம் ஒரு சில கிலோமீட்டர்கள் தூரத்தில் உள்ள பட்டணம் என்னும் ஊரில் இருந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறது. அநேகமாக மேற்கு கடற்கரையில் இருந்த துறைமுகங்களில் மிகவும் பரபரப்பான வணிக மையம் முசிறி ஆகும். முசிறியைச் சேர்ந்த ஒரு வணிகருக்கும் அலெக்சாண்ட்ரியாவைச் சேர்ந்த ஒரு வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது. கோரைப்புல் தாளில் எழுதப்பட்ட அந்த ஒப்பந்தம் தனி வணிகர்களாலும் கூட பெருமளவிலான சரக்குகள் கப்பலில் கொண்டு செல்லப்பட்டதை சுட்டிக்காட்டுகிறது. சங்க பாடல்களின்படி முசிறி நகரம் 2 வணிகச் சுற்றுகளின் மையமாக இருந்துள்ளது. நாட்டின் உள்பகுதியிலிருந்து அரிசியை ஏற்றி வந்த படகுகள் திரும்பிச் செல்கையில் மீன்களை ஏற்றிச் சென்றன. இது அடிப்படையான நுகர்வுப் பொருட்களின் வணிகத்தில் பண்டமாற்று முறை பின்பற்றப்பட்டதை சுட்டுகிறது. அதே நேரத்தில் சந்தைக்கு கொண்டு வரப்பட்ட கருமிளகு மூட்டைகள் கப்பலில் வந்த தங்கத்திற்கு பண்டமாற்று செய்து கொள்ளப்பட்டு பின் அத்தங்கம் படகுகளில் கடற்கரைக்கு கொண்டு செல்லப்பட்டன. இந்தியாவிலிருந்து ரோமுக்கு சென்ற கப்பல்கள் மிளகு, அதிக அளவில் முத்துக்கள், தந்தம், பட்டுத்துணி, செல்வமிக்க ரோமானியர்களிடையே தனி பயன்பாட்டுக்கென மிகுதியாக தேவைப்பட்ட ஒரு வகை நறுமண தைலமான கங்கை பகுதியிலிருந்து தருவிக்கப்பட்ட விலாமிச்சை வேர் தைலம், இலவங்கப்பட்டை மர இலையான தாலிசபத்திரி எனும் நறுமணப் பொருள், நீலக்கல், கோமேதகம், வைரம், ஆமை ஓடு ஆகியவற்றை சுமந்து சென்றன. ரோமானிய கப்பல்கள் சோழ மண்டல கடற்கரையுடன் வணிகத்தை தொடங்கியதும் இந்த பகுதியின் நேர்த்தியான பருத்தி துணிகளும் கூட முக்கியமான ஏற்றுமதி பண்டமாயின. ரோமிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட முக்கியமான பொருட்கள் நாணயங்கள், புஷ்பராகக்கல், அஞ்சனம், பவளம், கச்சா கண்ணாடி, தாமிரம், தகரம், ஈயம், மது வகைகள் ஆகியனவாகும். தமிழ் பகுதியிலிருந்து ஏற்றுமதியான பொருட்களின் மதிப்பு ரோமிலிருந்து இறக்குமதியான பொருட்களின் மதிப்பை காட்டிலும் மிக அதிகம் என்பதோடு பொது ஆண்டு முதல் நூற்றாண்டின் 2வது பாதியில் பேரரசர் டைபீரியஸ் ஆட்சியின் போது வணிகத்தின் அளவு உச்சத்தை எட்டியது. அதிகரித்து வந்த வணிகச் சமமின்மையை நாணயங்களையும் வெள்ளியையும் ஏற்றுமதி செய்வதன் மூலம் சமன்படுத்துவது கவலைக்குரிய ஒரு விஷயமாயிற்று. ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவுடனான வணிகத்தில் ரோமாபுரிக்கு 55 மில்லியன், அதாவது செஸ்டர்சஸ், பண்டைய ரோமானிய பணம் சொல்லுவாங்க செஸ்டர்சஸ்ன்றது, 55 மில்லியன் அவங்களுக்கு ரோமாபுரிக்கு இழப்பு ஏற்பட்டது என்றொரு புகார் எழுந்தது. இறுதியாக பேரரசர் வெஸ்பேசியன் ரோம் நாட்டு செல்வ வகுப்பினரின் ஆடம்பர பொருள் நுகர்வை தடை செய்து சட்டம் இயற்றினார். அதையடுத்து இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்புடைய பண்டங்களாக பருத்தி துணிகள், மிளகு ஆகியவை மட்டுமே என்றாயிற்று. பாரம்பரிய தரைவழி பாதையான பட்டுப்பாதை வழி வணிகம் மேற்கொள்வது ஆபத்தானதாக ஆகிவிட்டதால் வணிக பாணியில் மேலும் ஒரு மாறுதல் தோன்றியது. சீனாவிலிருந்து பட்டு துணியும் நூலும்
கடல் வழியே சோழமண்டல துறைமுகங்களுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து அவை மீண்டும் கப்பல் ஏற்றப்பட்டு ரோமுக்கு அனுப்பப்பட்டன. தென்கிழக்கு ஆசிய நாடுகள் தூர கிழக்கு ஆசிய நாடுகளோடான தமிழ் பகுதியின் வணிக உறவுகள் குறித்து கிடைக்கும் தகவல்கள் மிகச் சொற்பமே. இருப்பினும் ஆமை ஓடுகள், அதாவது ரோமுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட முக்கியமான பொருள், இந்திய பெருங்கடலில் மலேயாவுக்கு அருகிலுள்ள தீவிலிருந்து பெறப்பட்டது. அதே நேரத்தில் சீனத்திலிருந்து பட்டு இறக்குமதியானது. ஏறக்குறைய தமிழ்நாட்டின் நீட்சியாக தமிழ் இலக்கியங்களில் சித்தரிக்கப்படும் ஜாவா மற்றும் இலங்கையுடன் நிரந்தர தொடர்பு இருந்தது. அநேகமாக பௌத்த மதம் இணைப்புச் சங்கிலியாக இருந்து இந்நாடுகளை இணைத்திருக்க வேண்டும். நெக்ஸ்ட், அயல்நாட்டு வணிகர்கள். யவனர். கடல் கடந்த வணிகம், கப்பல் போக்குவரத்து ஆகியவற்றின் விரிவாக்கம் அயல்நாடுகளின் வணிகர்களையும் கடலோடிகளையும் தமிழ் பகுதிக்கு அழைத்து வந்தது. பருவக்காற்றுகளின் காலமுறை இயல்பு மற்றும் நடப்பிலிருந்த தொழில்நுட்பங்களின் இயல்புகள், நீண்ட கடற்பயணங்கள் ஆகியவை வணிகம் செய்யச் சென்ற நாடுகளில் நெடுநாள்கள் தங்கியிருப்பதை அவசியப்படுத்தின. இந்த அயல்நாட்டு வணிகர்களின் இருப்பை தமிழ் சமூகம் எதிர்கொண்ட விதத்தில் சுவாரஸ்யமான செய்திகளை காண்கிறோம். சோழமண்டல கடற்கரையில் இருந்த மிக முக்கியமான துறைமுகம் புகார், அதாவது பூம்புகார் ஆகும். இங்கே யவன வணிகர்கள் துறைமுக பகுதியில், குறிப்பாக அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த குடியிருப்பு பகுதியில் வாழ்ந்தனர். அவர்கள் சுதந்திரமாக வணிகம் மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டார்கள். தமிழக மக்களால் இவர்கள் வெளியாட்களாகவும் காட்டுமிராண்டிகளாகவும் கடினமாக ஒலிக்கின்ற ஒரு மொழியை பேசுபவர்களாகவும் கருதப்பட்டனர். இதனால் அவர்களுடன் தமிழ் பகுதி மக்கள் தயக்கத்துடன் பழகினர். வணிகர்களுடன் பிற யவனர்களும் வந்தனர். மதுரையில் இருந்த கோட்டை பெரிய வாள்கள் தாங்கிய யவனர்களால் பாதுகாக்கப்பட்டது. யவன உலோக பணியாளர்களையும் மரவேலை செய்பவர்களையும் பற்றிய குறிப்புகளும் உள்ளன. அநேகமாக அவர்களது கண்கள் சாம்பல் அல்லது நீல நிறத்தில் இருந்தால் வன்கண் யவனர் என சுட்டப்பட்டுள்ளனர். இச்சொல் கிழக்கிந்திய மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வருகை தந்த அனைவரையும் குறிக்கிற ஒரு பொது பெயரானது. யவனர் என்ற சொல்லுக்கு கிரேக்கர்கள் என்ற பொருள் இருப்பதினால் மட்டுமே இவர்கள் அனைவரும் கிரேக்கர்கள் என முடிவு செய்ய இயலாது. வணிகமும் பொருளாதாரமும். விரிவான விவரங்கள். இக்காலகட்டத்தில் வணிகம் மிக பெருமளவில் விரிவடைந்தது என்பது உண்மை. இத்தகைய சாதனையானது பொருளாதார உற்பத்தியின் அடித்தளத்தில் ஏற்பட்ட முக்கிய மாற்றங்களின் காரணமாகவே எட்டப்பட்டிருக்க வேண்டும். கோமேதகம் போன்ற வெட்டி எடுக்கப்பட்ட நவரத்ன கற்கள் போன்ற முதல்நிலை உற்பத்தி பொருட்கள் விஷயத்தில் கூட அதிகரித்த தேவை சுரங்கத்தில் அதிக எண்ணிக்கையில் தொழிலாளர்கள் வேலை செய்வதையும் அதிக கருவிகளையும் அதிக மூலதனத்தையும் ஈடுபடுத்தியிருக்க வேண்டும். துணிகளை பொறுத்தமட்டில் நெசவு செயல்பாட்டிலும் நெசவுக்கான நூலை தயாரிக்கிற நூற்பு போன்ற துணை செயல்பாடுகளிலும் மேலும் ஒரு கால் கச்சா பொருளின் விநியோகத்தை அதிகரிப்பதற்காக அதிக பருத்தியை விளைவிப்பதிலும் ஒரு கணிசமான பெருக்கம் இருந்திருக்க வேண்டும். வளர்ந்து வருகிற வணிகம் இவ்வாறாக ஒரு கணிசமான அளவில் பொருளாதார விரிவாக்கத்திற்கு இட்டுச் சென்றிருக்கும். வணிகம் வளர்ந்த நிலையில் வணிகர்கள் எண்ணிக்கையில் பெருகி முக்கியமானோராயும் ஆயினர். பெருநகரங்களின் அங்காடிகளில் உணவு தானியங்கள், துணி, தங்கம், நகைகள் போன்றவற்றில் குறிப்பான ஒரு பொருளை மட்டுமே வணிகம் செய்வோர் இருந்தனர். வணிகர்கள் கடல் கடந்த வணிகத்தில் ஈடுபட்டனர். அதே போல வெளிநாடுகளோடு தரைவழியாகவும் வணிகம் செய்தனர். நிறுவனமயப்பட்ட ஏற்பாடுகளால் வணிகச் சுற்றுகள் மேலும் சிறப்புத்தன்மை கொண்டவை ஆயின. இவ்வளர்ச்சி விரிவடைந்து வரும் வணிக நடவடிக்கைகளுக்கு உதவியது. வணிகத்தில் பணம் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டது என்ற மிக முக்கியமான ஒரு வினா எழுகிறது. இதற்கு விடையளிப்பது கடினம். நவீனத்துக்கு முந்தைய அனைத்து பொருளாதாரங்களிலும் பரிமாற்றத்துக்கு ஒரு முக்கியமான ஊடகமாக பண்டமாற்று முறை விளங்கியிருக்கிறது. எடுத்துக்காட்டாக தமிழ் பகுதியைச் சேர்ந்த உப்பு வணிகர்கள் கிழக்கு உட்புற கடற்கரை பகுதியிலிருந்து தங்களின் வண்டிகளில் உப்பை ஏற்றிக்கொண்டு குழுக்களாக சேர்ந்து சென்றனர். அவர்கள் தங்களின் உப்பை பணத்திற்கு விற்காமல் ஏனைய பண்டங்களுக்காகவும் இதர தேவைகளுக்காகவும் பண்டமாற்று செய்து கொண்டிருக்கவே வாய்ப்பு அதிகம். இருப்பினும் தரை வழி, கடல் வழி வணிகம் ஆகியவற்றின் அளவும் கூடவே நகர அங்காடிகள் குறித்து இலக்கியத்திலுள்ள சித்தரிப்புகளில் பணம்தான் பரிமாற்றத்துக்கான முக்கிய ஊடகமாக இருந்தது என்பதை உணர்த்துகின்றன. இந்த அனுமானத்தை பல்வேறு மையங்களிலும் கண்டெடுக்கப்படுகிற ரோமானிய நாணயங்கள் மெய்ப்பிக்கின்றன. சுழற்சியுள்ள பண அளவை அதிகரிப்பதற்காக உள்நாட்டிலேயே போலி ரோமானிய நாணயங்களும் கூட அச்சடிக்கப்பட்டன. அமராவதி ஆற்றுப்படுகையில் பெரிய அளவுகளில் சேர நாணயங்களும் கூட கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவுகளில் இந்தோ கிரேக்க குஷான நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளமை பணமயமாக்கத்தின் அளவு குறித்து அதே போன்ற ஒரு முடிவுக்கே இட்டுச் செல்லும். இவை அனைத்தும் பண்டைய காலத்தில் பரிமாற்ற ஊடகமாக பணம் கணிசமான அளவுக்கு பயன்பட்டது என்று
ஊகத்துக்கே இட்டுச் செல்லும். முடிவு: இவ்வியலில் நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட நூற்றாண்டுகள் அரசியல் உறுதித்தன்மை நிலவிய காலகட்டமல்ல. கனிஷ்கர் தவிர வடக்கே படையெடுத்து வந்தவர்கள் கைப்பற்றிய பகுதிகளை ஒருங்கிணைத்து வலுவான பேரரசுகளை நிறுவவில்லை. கனிஷ்கரும் கூட ஒப்பீட்டளவில் ஒரு குறுகிய காலம் மட்டுமே ஆட்சி புரிந்தார். மேலும் அவரது மரணத்திற்குப் பிறகு அவரது பேரரசு மெதுவாக வீழ்ச்சியுற்றது. தமிழ் பகுதி ஒரு பேரரசு உருவாவதற்கு தேவைப்படும் ஒன்றுபடுத்துகிற சக்தியை கொண்டிருக்கவில்லை என்பதோடு ஒப்பீட்டளவில் சிறிய அரசாட்சிகளாகவும் மேலும் சிறிய சிற்றரசுகளாகவும் கூட துண்டுபட்டிருந்தது. வடக்கு தெற்கு ஆகிய இரு பகுதிகளுக்கும் இக்காலத்திய மிக முக்கியமான வளர்ச்சி என்பது மாபெரும் வணிக விரிவாக்கமாகும். வடக்கிலிருந்து வணிக உறவுகள் கிழக்கே சீனா வரையிலும் மேற்கே மத்திய தரைக்கடல் உலகம் வரைக்கும் விரிந்திருந்தது. தெற்கு பகுதியை பொறுத்தவரை உள்நாட்டு வணிகம் மற்றும் பண்டமாற்று சுழற்சிகளுடன் அயல் நாடுகளுடனான வணிகம் மேற்கு ஆசிய நாடுகள் வரையிலும் கிழக்கில் சீனா வரையிலும் பெருமளவிற்கு வளர்ந்திருந்தது. இதன் விளைவினை கணிசமான அளவுக்கு பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வளர்ச்சியிலும் அதிகரித்த செழிப்பிலும் காணலாம். தொல்லியல் அகழாய்வுகளும் சங்க இலக்கியங்கள் நகரங்கள் குறித்த வர்ணனைகளும் இதை உறுதிப்படுத்துகின்றன. நெக்ஸ்ட் பாடச்சுருக்கம். இந்தியாவில் அலெக்சாண்டர் இறந்த பிறகு இவரது தளபதி செலூக்கஸ் நிகேட்டர் தொடர்ந்து வடமேற்கு இந்திய பகுதிகளில் ஆட்சி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து இராஜாங்க உறவுகள் ஏற்படுத்தப்பட்டன. செலூசிய பேரரசு வலுவிழந்தது. அதன் ஒரு விளைவாக அவரை அடுத்து வந்த ஓரிருவருக்கு பிறகு இந்தோ கிரேக்க அரசர்களில் நன்கறியப்பட்டவரான மினாண்டர் பேரரசை ஆட்சி செய்தார். மினாண்டர் இந்தோ கிரேக்க அரசாட்சி சாகர்களாலும் அதைத் தொடர்ந்து பார்த்தியர் மற்றும் குஷானர்களால் அகற்றப்பட்டது. தங்களின் ஆட்சி பகுதிகளை ஆள்வதற்கு சத்ரப்கள் அல்லது மாகாண ஆட்சியாளர்களை சாகர்கள் நியமித்தனர். சாகர் ஆட்சியாளர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் ருத்ரதாமன். அவருக்கு பிறகு சாகர்களை பார்த்தியர்கள் குடிபெயரச் செய்தனர். பார்த்தியரை தொடர்ந்து குஷானர்கள் வந்தனர். குஷானர்களில் புகழ்பெற்றவர் கனிஷ்கர். பௌத்தத்தின் மகாயான பிரிவை இவர் ஆர்வமுடன் பின்பற்றினார். இவரது காலத்தில்தான் காந்தார கலை வளர்ச்சி பெற்றது. அஸ்வகோஷர், பார்ஸ்வர், வசுமித்ரர், நாகார்ஜுனர் ஆகிய பௌத்த தத்துவ ஞானிகளை ஆதரித்தவர் கனிஷ்கர். தென்னிந்தியாவில் சாதவாகனர் அரசாட்சி பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது. தமிழ் பகுதியில் சேர, சோழ, பாண்டிய மூவேந்தர்களின் ஆதிக்கம் செலுத்தி வந்தனர். தமிழ்நாட்டுக்கும் ரோமுக்கும் இடையே வணிகம் வளர்ச்சி அடைந்தது. சோழமண்டல அதாவது கிழக்கு கடற்கரையில் புகார் நகரம் ஒரு முக்கியமான துறைமுகமாக விளங்கிற்று. யவன வணிகர்கள் துறைமுக நகரங்களில் வாழ்ந்தனர். இதோட தான் இந்த லெசனுக்கான ரீடிங் வீடியோ முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.